நாள் 1 என்னை ஏற்றுக்கொள்ளும் மேசு. கலாத்தியர் 3:28. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுதானின் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். Day 1. Jesus accepts me. Galatians 3:28. There is no longer Jew or Greek. There is no longer slave or free. There is no longer male and female. From all of you are one in Christ Jesus. நாள் 2. நோக்கம் என்னை நேசிக்கும் இயேசு. 1 யோவான் 4:10-11. நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். Day 2. Jesus loves me. 1 John 4:10 and 11. In this love, not that we loved God, but that He loved us and sent His Son to be the atoning sacrifice for our sins. Beloved, since God loved us so much, we also ought to love one another. Thank you. நாள் 3. என்னை மன்னிக்கும் இயேசு. சங்கீதம் 103:3-4. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி. Day 3. Jesus who forgive all your ingredient, who you for ills or your diseases, who redeems your life from your distraction, who combs you with thin and tender mercy. Psalm 103:3-4. நாள் 4. எனக்கு கொடுக்கும் இயேசு. கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளையும் செய்கிறவர்களாயும் இருக்கிறபடியால் தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். Day 4. Jesus provides me. 2 Corinthians 9:8. And God is able to give you all you need, so that you will always all you need for yourselves and more than enough for every good cause. நாள் 5. பாதுகாக்கும் இயேசு. அப்பொழுது அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, உயிரையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றார். Day 5. Jesus protects me. Mark 39:40. He woke up and rebuked the wind and said to the sea, peace. He woke up and rebuked. And there was a dead calm. He said to them, why are you afraid? Have you still no faith? நாள் 6. என்னை குணப்படுத்தும் இயேசு. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. யோவான் 5:6-8-9 Day 6. Jesus heals me. John 5:6-8-9. When Jesus saw him lying there and learned that he had been in this condition for a long time, he asked him, do you want to get well? At once the man was cured. He picked up his mat and walked. The day on which this took place was a Sabbath. Thank you. நாள் 7. என் மீது அக்கறை கொள்ளும் இயேசு.
சங்கீதம் 139 அதிகாரம் வசனங்கள் 23, 24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நன்றி. ஆமேன். Day 7. Jesus carry me. Psalms 139, 23, 24. Search me, God, know my heart, test me, and know as I talk, see if there is sufficient way in me, and lead me in that way everlasting. Thank you. Day 8. Jesus strengthens me. You want Joshua 1:9. Have I not commanded you? Be strong and courageous. Do not be afraid and do not be discouraged, for the Lord your God will be with you wherever you go. Thank you. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லை, பலம் கொடுத்து இடைமருரை திகையாரே, கலங்காரே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். நாள் 9. எனக்கு பதில் தரும் இயேசு. மத்தேயு 7, 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். Day 19. Jesus answers me. Ask Matthew chapter 7 verse 7 and 8. Ask and it will be given to you. Seek and you will find. Knock, it will be open to you. For everyone who asks me, and he who seeks find me. Knock, it will be open. நாள் 10. என்னை அழைக்கும் இயேசு. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைக்கும் படித்த வரவன் பண்புகளை ஆதரிக்கமான பரிசுத்த ஜாதியாகவும் அவரின் சொந்தமான யார் இருக்கிறீர்கள்? Day 10. Jesus calls me. 1 Peter chapter 2 verse 9. But your chosen generation, your royal priesthood, your holy nation, his own special people, that you may proclaim the praises of him who called you out of darkness into his marvelous light.